Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு another day with my pet dogs தான் பார்க்க போறோம். So மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 இருக்கும். ஸோ இப்போ தான் நான் vlog ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு கால்சியம் போன்ஸ் தான் கொடுத்துருந்தேன். கால்சியம் போன்ஸ் சாப்பிடும் போது டாக்ஸோட டீத் ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்கராகவும் இருக்கும். இவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஒரு பெட் ஷாப்பில் தான் வாங்குவோம். ஸோ இன்னைக்கு போய் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ரெண்டு பேருமே அட் அ டைமில் வாட்டர் குடிப்பாங்க. ஸோ நீங்களே பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஏர்லியராகவே நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டோம். ஷாப்பில் சிக்கன் கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட்டில் பெட்ஸ்க்காக விற்பாங்க. ஸோ அதுதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாக்கிங் கூப்பிட்டு போகலான்னு டிசைட் பண்ணி ஃபர்ஸ்ட் வேகாரை தான் வெளில கூப்பிட்டு போனேன். வெளியே போனாவே டாக்ஸை பார்த்து ரொம்பவே கோவமாயிருவான். ஸோ அதனால இவனை பார்த்து தான் கூட்டிகிட்டு போகணும் எப்போதுமே. இவனை பார்த்தாலே வெளியே இருக்க டாக்ஸ் எல்லாமே ரெண்டு வகையாக ரியாக்ஷன் பண்ணும். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டாக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்க தைரியத்தில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு பொறுமையாக போகும். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டாகுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவங்க தான். வேகார் அந்த டாகை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கான். பட் அந்த டாக் ஒரு இன்ச்சு கூட மூவ் பண்ணலனோடனே இவன் டென்ஷன் ஆகிட்டான். ஒருவேளை இவனை விட்டுருந்தேன் அப்படின்னா அந்த டாகோட நிலைமை யோசிச்சு பாருங்க. குட்டி டாக் அப்படின்றனால அதால ஃபைட் கூட பண்ண முடியாது. இந்த மேட்டர்ல என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா திருப்படியும் அந்த டாக் அங்கேயே வந்து நிற்கிது. வீடியோவை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். திருப்படியும் அந்த டாக் அங்கேயே தான் வந்து நிற்கிது. ஸோ அவனோட ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருந்தது. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இவங்களுக்கு ஷாம்பு போட்டு ஃபுல் பாடியும் வாஷ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இன்னைக்கு வந்து அவங்களோட பாத்திங் டே தான். டாக்ஸோட ஷாம்பு எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு தான் நம்ம நியூ ஷாம்பு பாட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு விட்றோம். ஸோ இப்போ யூஸ் பண்ணுற ஷாம்பு பார்த்தீங்கன்னா டிக்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் ஃப்ரீ ஷாம்பு. ஸோ இதனால பாடியில் வந்து டிக்ஸ் இன்செக்ட்ஸ் எதுவுமே வராது டாக்ஸ்க்கு. சில டாக்ஸுக்கு உடம்புல தண்ணி பட்டாலே பிடிக்காது. பட் நம்ம டாக்ஸ் வந்து நல்லாவே குளிப்பாங்க. அட் த சேம் டைம் ரொம்பவும் அவங்களுக்கு வாட்டர் பிடிக்காது. மீடியமாக ஓரளவு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பர்டிகுலராக இவனுக்காக தான் டிக்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் ஃப்ரீ ஷாம்பு வாங்கினது. பிகாஸ் இவனுக்கு தான் நிறையா ரேஷஸ் வரும் அண்ட் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இவனுக்கு தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷாம்பு போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு. லைக் 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால இவனை மாடிக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரம் வச்சோன்னா சீக்கிரமாக ட்ரை ஆயிடுவான்னு சொல்லிட்டு மாடிக்கு கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ இவனால் இங்கே இருக்கவே முடியல. கீழே போகணுன்னு தோணுச்சு போல். ஸோ அதனால் அங்கேயே பார்த்துட்டு இருக்கான். நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் அழகிய தான் நம்ம வாக்கிங் கூப்பிட்டு வந்திருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் அப்படி இப்படி விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளோட ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டா. ஸோ இவன் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான டைப் தான். பட் எல்லா அனிமல்ஸ் கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைப்பா. பட் அந்த அனிமல் என்ன நினைக்குதுன்னு தெரியாது இல்லையா. ஸோ இப்போ வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். இப்போ அழகிய நம்ம குளிச்சு விட போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் அவள் ஓடிக்கிட்டே இருப்பாள் எப்போ பார்த்தாலும். இப்போ ஒரு இடத்துல இவங்களை நிற்க வச்சு ஃபுல் பாடியும் நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ ஃபேஸையும் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டோம். இவளுக்கு நிறையா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி விட்டோம். ஸோ அதனால தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணேன் அப்படின்றத மேலே அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இந்த சீப்பு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப ஹார்ஷாலாம் இருக்காது. பார்க்க வேணால் அப்படி தெரியும். இப்போ அவங்களோட பிளேஸ் ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ஒருத்தவங்க வெளியே இருக்காங்க, இன்னொருத்தவங்க மாடியில் இருக்காங்க. வாங்க போய் அழகிய பார்ப்போம். பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு குளிச்சு விட்டால் மண்ணை போய் தோண்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ வேகார் பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட்டாக படுத்திருந்தா. இவ பார்த்தீங்க அப்படின்னா கத்திக்கிட்டே இருக்கா. எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்கிறா போல். அப்படியே அவள் கூட இருக்கணும்னு சொல்கிறா. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ ஸ்ட்ரீட் டாக்காக நம்ம ஒரு சின்ன விஷயம் செய்ய போகிறோம். ஸோ அதை வந்து நான் டியூஸ்டேக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதை மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.